நான் திரு ஷியாம் அவர்கள்ட்ட தொடங்குறேன். இந்த பதவியேற்பு அதில் நடக்கக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு என்ன பார்க்குறீங்க? எண்ணிக்கையை நிரூபிக்க வேண்டும் என்பதாக ஆளுநர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு. இந்த பதவியேற்புக்கு காங்கிரஸ் கட்சி நம்ம அரசியல் ரீதியான விஷயங்களை இரண்டாவதாக பேசினாலும் இந்த பதவியேற்பு அதில் நடைபெறக்கூடிய நடைமுறைகள் என்னவா இருக்கும், ஆளுநர் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அல்லது ஆளுநர் இதை எத்தனை நாளுக்குள்ளாக கேட்பார் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குதா? கடந்த காலங்களிலிருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குது ஷியாம்? மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய இடம் மக்கள் பவனம் அல்ல, ஆளுநர் மாளிகை அல்ல. அது தமிழ்நாடு சட்டமன்றம். இன்னும் சொல்லப்போனால் மெஜாரிட்டி இல்லாமல் கூட ஒரு ஆட்சி நடக்கலாம். எத்தனையோ ஆட்சி நடந்திருக்கிறது. விபி சிங் ஆட்சி முதல் மன்மோகன் சிங் ஆட்சி வரை பல உதாரணங்கள் இருக்கின்றன. தாவேகாவை பொறுத்தவரையில் அவர்கள் இருக்கிற கட்சிகளில் அதிகப்படியான எண்ணிக்கையில் நம்பர் வைத்திருக்கிறார்கள். ஆளுநரின் கடமை என்னவென்றால் அதிக எண்ணிக்கையிலான கட்சியை முதலில் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். இது KR நாராயணன் டாக்டரின், வெங்கட்ராமன் டாக்டர் ரெண்டுமே அதான் சொன்னது. பிற கட்சிகள் ஆட்சி அமைக்க உரிமையும் கோரலை. இதில் ஆளுநர் ரூட் ரொம்ப கிளியராக இருக்கு. அப்போ ஆளுநர் முட்டுக்கட்டை போடுவது என்பதே தவறு, மிகப்பெரிய தவறு. SR பொம்மை வழக்கு மிக தெளிவாக இருக்கிறது. முட்டுக்கட்டை அப்படின்னு பார்க்குறீங்களா? முட்டுக்கட்டை ஒரு குறைந்த காலத்துக்கு போடலாம், அவ்வளோதான். அதை தாண்டி வேற என்ன இருக்கு? வெறுப்பை தான் இது வளர்க்கும். சரி, புதிய அரசு வந்திருக்கு. பழைய அரசுக்கு ஆளுநர் என்னெல்லாம் ட்ரபிள் கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சேம் ஓல்டு ரவி ரூட்ல எதுக்கு அர்லேக்கர் போறாரு? தேவையே இல்லையே. இந்த தேதிக்கு வேற எந்த கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோரி இருக்கு? விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 110 இருக்கு. மெஜாரிட்டி இல்லைனாலும் அதை பற்றி ஆளுநர் கவலைப்பட வேண்டியதில்லை. அவரோட கடமை இவர் ஆட்சி அழைக்க வேண்டியது. ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுத்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீங்கள் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியது. அதை தாண்டி அவருக்கு அரசியல் சாசன உரிமையும் கிடையாது, மரபும் கிடையாது. ஜானகியம்மாள் காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்தது தான். 28 நாளும் நம்ம கொடுத்தாங்க, 4 வாரம் கொடுத்தாரு அன்றைய ஆளுநர் குரானா அவர்கள். பல உதாரணம் இருக்குங்க. அப்போ இவர் ஏன் அர்லேக்கர் இப்படி செய்யறாரு? ஆள வந்தாராக இவர் எதற்கு அவர் முன்னிறுத்துகிறார்? அப்போ பழைய சேம்போல்டு ரவி ரூட்டு தானே. ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஒரு அதிகாரமும் இல்லை. இன்னும் சொல்லப்படாது. அப்படின்னா சட்டமன்றம் கலைஞ்சு போச்சு. புதிய அரசு இல்லை, அதிகாரிகளுக்கு டைரக்ஷனே இருக்காது. அப்போ ஆளுநர் மறைமுகமாக ஒரு வாரம் தள்ளி போட்டாரு அப்படின்னா மறைமுகமாக அவர் ஆட்சியில் இருக்கிறதா தான் அது பொருள்படும். ஓகே, இது டெல்லிக்கு சேர்த்து தானே இது பிரச்சனை. சரி, நாளைக்கே கோர்ட்டுக்கு போனாங்கன்னா டைரக்ஷன் வந்துருங்க. ஓகே, ஒருவேளை இவர் ஆளுநர் காலம் தாழ்த்தினா தாவேகா நீதிமன்றத்தை நாடலாங்கிறீங்க? நாளைக்கே போலாங்க. இன்னைக்கு அவங்க அதிகாரப்பூர்வமாக கடிதம் கொடுத்துட்டா நாளையே உச்சநீதிமன்றத்துக்கு போய் நாளையே டைரக்ஷன் வாங்கலாம். காரணம் உச்சநீதிமன்றமே கொடுத்த தீர்ப்பு தான் இது. ஓகே, ஆரம்பத்திலே எதுக்கு உரசல் அப்படின்னு அவங்க சமாதானமா போலாம். அது புதிய முதலமைச்சராக பதவி இருக்கக்கூடிய விஜயோட விருப்ப உரிமை. ஓகே, ஆனால் ஆளுநர் இவ்வாறு செய்வது ஜனநாயகத்துக்கு நல்லதா என்று கேட்டால் மிகப்பெரிய தவறு என்று தான் நான் கொள்றேன். ஓகே, ரைட், நம்ம பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். இதுக்கிடையில் ஆளுநர் நேற்றைக்கு சொன்ன அந்த கருத்தை பார்த்தலாம். இது தொடர்பாக அவர் பேசின அந்த ஆடியோ கிளிப்பை மட்டும் இப்போ நம்ம கேட்டுடலாம். அதுக்கு பிறகு மற்ற விருந்தினருடைய கருத்தை கேட்கலாம். Gain the majority by 35% of votes or something of that sort. I said what I require is a number of people, elected people who are supporting you. That is what I require. So he said we will be doing it. That's all. Outside support is, in fact, they have to tell us, and particularly on the floor of the house, they have to prove that these so much people, that is at least 118 or more, are supporting the present government. ரைட், ஆளுநருடைய அந்த கருத்தையும் கேட்டால் நேற்றைக்கு நியூஸ் 18ல் பேசும்போது அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பதவியேற்பு அல்லது தாவேகாவுக்கான அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி. ஷபீர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரங்களை? விஜயுடைய பதவியேற்பு அப்படின்றது தள்ளி போகும், மேலும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, விஜய் காங்கிரஸோட அவர் ஆதரவு கேட்டதை பாஜகவும் ரசிக்கலை. அதே போல் காங்கிரஸ் திமுகவில் இருந்து வெளியேறது திமுகவும் ரசிக்கவில்லை, ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஸோ வேறு விதமான கணக்குகள்லாம் தற்போது பேசப்படுகின்றன. காங்கிரஸ் திமுகங்கிறது உரசல் ரொம்ப நீண்ட நாட்களாக இருந்தது தானே. தேர்தலுக்கு பிறகு இப்படி ஒரு முடிவு வருங்கிறது ஒன்றும் ஆச்சரியமான முடிவு இல்லை. ஆச்சரியமா இல்லை, பட் இருந்தாலும் அவங்களுக்கும் இதில் காங்கிரஸை எப்படி விட்டுருவாங்க? பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப சாதுரியமாக எங்களை கூட்டணியை விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா நாங்கள் விட்டுருவோமா அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இந்த கோல்டு வார் அப்படின்றது நடக்குது. யாருமே பெருசாக ஓப்பனாலாம் யாருமே பேசல, பட் பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த செக் வைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது. இதில் பிஜேபியோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள்
ஒரு ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டுக்கான ஒரு தலைமை தாங்கக்கூடிய இடத்துல விஜய் நகருகிறார் அப்படின்னும் போது அதை பிஜேபி விரும்பவில்லை. நீங்க ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்னா இவ்வளவு ஆண்டு காலம் அது திமுக தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த இடத்த விஜய் ரீப்ளேஸ் பண்றாரு, விஜயோட காங்கிரஸ் சேர்றாங்க, அதுக்கப்புறம் இடதுசாரிகள் வருவார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. அதுக்கப்புறம் விசிகே, இவங்க எல்லாமே இவங்களை பைண்ட் பண்ணக்கூடிய அஜெண்டா ஒரு ஒற்றை விஷயம் என்னன்னா ஆன்டி பிஜேபி அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது காங்கிரஸ் ஓப்பனாகவே கம்யூனல் ஃபோர்ஸஸை நாங்கள் வந்து தள்ளி வைக்கிறதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ டிக்ளேர் பண்ணும்போது ஒரு புது ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட் தமிழ்நாட்டில் வரதை பிஜேபி விரும்பவில்லை. மாறாக பிஜேபி என்ன எதிர்பார்க்கிறது அப்படின்னா, நீங்கள் காங்கிரஸை வந்து வெளியேற்றுங்க, காங்கிரஸோட தேவையில்லை, நீங்க ஏடிஎம்கேவோட போய் அலையன்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்றது ஒரு விதமான. அதிமுகல இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா சொல்றாங்களே, நாங்க வந்து இப்படி ஆதரிக்கக்கூடிய பேச்சே எழல, அதுக்கான வாய்ப்பும் இல்லைங்கிறார். அது எல்லாமே வெளியே ஊடகங்கள்ல பேசுறது. பட் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இந்த பெர்மியூட்டேஷன் காம்பினேஷனை ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு பேக்டோர்ல சில விஷயங்கள் என்பது நடக்கிறது. இப்போ அதனால தான் வந்து கவர்னரை போய் பார்க்கும்போது ஷாம் சார் சொன்ன மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்காரா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் கவர்னர் பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பதவியேற்பு அப்படின்றத பண்ணிட்டு ஃப்ளோர்ல தான் அவங்க நிரூபிக்கணும். ஓகே, அவங்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு இல்லை அப்படின்றத லோக் பவன்ல நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்பது தாவேகாவுக்கு கிடையாது. அது அந்த இடமும் கிடையாது. அவங்க உங்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு அப்படின்றத அதை நாங்க ஃபுல் ஃப்ளோர்ல இது பண்றோம் அப்படின்னா அவங்களும் லீகல் ஒப்பீனியன் நாங்க கேட்கிறோம் அப்படின்றாராம். இப்போ லீகல் ஒப்பீனியன் வந்து எதுக்கு கேட்க வேண்டும்? ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். நீங்க எடியூரப்பா கேஸ்ல ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டாங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருக்காங்களா, ஃப்ளோர்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஃப்ளோர் இஸ் த பிளேஸ், அசெம்பிளி இஸ் த பிளேஸ். ஓகே, வேற உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா அந்த வழக்குல ஒரு நாள் மட்டும்தான் நேரம் கொடுக்கப்பட்டுச்சு. எடியூரப்பா வழக்குல நேர அந்த கால அவகாசத்தை குறைச்சதா இருக்கும். மேபி நம்ம ராமசாமி கிட்ட கேட்டுக்கலாம் கிளாரிட்டி. அதுல இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா 15 நாள் அவகாசம் கொடுக்கலாம், ஆனால் 2 நாள் அவகாசம், ஒரு அவகாசம் கூட ரொம்ப குறைவான ஒரு நேரம் அப்படின்றது இருக்கிறது. நாம வந்து இந்த ஸ்டோரி அடுத்தது எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா, சென்னை, மகாபலிபுரம், அதை தாண்டி பாண்டிச்சேரி வரைக்கும் சுற்றி இருக்கக்கூடிய ரெசார்ட்டை யாராச்சும் புக் பண்றாங்களா அப்படின்றத பார்த்துட்டு புக்கிங் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு அப்படின்னா கதை மாறுகிறது. ஆல்ரெடி இப்ப 40 பேர் ரெசார்ட்ல தான் இருக்காங்க, டிவிகேல இருக்காங்க. அப்போ கதை மாறுகிறது. அப்படி வேற ரெசார்ட் புக் பண்ணுவாங்கன்றீங்க, வேற ஒரு கோணத்தில் கதை போகிறது அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சில திருப்பங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கிறது. நிறைய விஷயம் சொல்றீங்க, என்ன நான் கேட்டுக்கிறேன். இல்ல வேற ஒரு கட்சி வேற என்ன வாய்ப்பு? ஏன்னா இவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, இவங்க தான். அதுல 100க்கு மேல 3 இலக்க எண்ணிக்கையில் இருக்கிறது இவங்க மட்டும் தான். கரெக்ட். வேற யாரும் இது வரைக்கும் அபிஷியலா சேலஞ்ச் பண்ணதாவும் தெரியல. நாங்க வந்து அல்லது வேற யாரும் நாங்க வந்து எங்களுடைய இதுல என்னன்னா, உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த விஷயம் டிராக் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு காலம் கடக்கிறதுங்கிறது கடக்கிறது அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் குட் நியூஸ் ஃபார் விஜய். ஓகே.